உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனும், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பலனுமாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. வார்த்தையை நாங்கள் வெறுமனியான உள்ளத்தோடு நாங்கள் கேட்காமல் பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தனையோடும் உணர்வோடு நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை தாங்க. தியானிக்கிற என்னையும் ஆண்டவரே நம்முடைய கரத்தில் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் சொல்லுவோமா? நாங்கள் போன வாரங்களிலே அருமையான ஒரு தியான பகுதியை நாங்கள் தியானித்தோம். அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம், பிதாவாகிய தேவனால் நமக்கு கொடுத்த விசேஷமான ஒரு வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுவோமா? நாம் அதை கற்றுக்கொண்டோம். அது மட்டுமல்ல, நாங்கள் அதை வீடியோவில் எடுத்து நாங்கள் யூடியூப்ல நாங்கள் போட்டோம். இது சின்ன சபை தான். அடுத்தது நாம பெரிய போதகர்களும் அல்ல, நாங்கள் எங்களுக்கு கர்த்தர் எதை வெளிப்படுத்துகிறாரோ அதை நாங்கள் பண்ணுகிற கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த செய்தி கிட்டத்தட்ட நான் பார்த்தேன், போன இந்த வாரத்துக்குள்ள ஒரு 100 பேர்கிட்ட அதை பார்த்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் என்னத்துக்காக இவைகளை யூடியூப்ல போடுறேன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை அழியாதது, அது மாறாததுமா இருக்கிறது. அந்த செய்திகள் யூடியூப்ல இருக்கும்போது அது பல காலங்களாக அது இருக்கும். அப்படியும் அதுக்காகத்தான் அதை மக்கள் பார்த்து பலனடைய வேணும், தேவனை கிட்டி சேர வேணும் என்ற ஒரு பாரத்துல மட்டும்தான். ஆசீர்வதிக்கப்படணும். கருமையானவர்களே, தேவனுடைய நம்முடைய மனதிலே அவைகள் நிக்கிறது குறவு. நாங்க என்ன நாம வாழுகிற இந்த உலகம் அப்படித்தான். அதை விட பிரச்சனைகள், போராட்டங்கள், காரியங்கள் நம்முடைய இந்த உலகத்திலே ஏராளமாய் இருக்கிறது. அதனால தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ளாக வைத்துக் கொள்ளதுக்கு மிகவும் நாம பிரயாசப்படுகிறோம். ஆனா எப்பொழுதும் முடிந்தாலும் நம்ம பிரயாசப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாழ பழக வேண்டும். எந்த விஷயத்தை நம்ம பழக்கி கொள்ளாம போனா அது நமக்கு பழக்கத்துல வராது. எந்த விஷயமானாலும் நாங்க தொடர்ந்து பண்ண வேண்டும். ஆண்டவர் சொன்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சொல்றதுன்னா தொடர்ந்து என்றால் ஆமெனா. அதுக்கு காரணம் எனக்கு அருமையானவர்களே, நம்ம அதை விட்டுட்டோம்னா இடையில நம்ம விரும்பின நேரத்துல நம்ம தேவனுடைய காரியங்களோ ஜெபங்களோ இதே நாம விரும்பின நேரங்கள்ல திறக்கறேன்னு சொன்னா அது நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிற நாளைக்கு ஜெபிக்கிறது இல்லை, எப்போ ஒரு நாளைக்கு ஜெபிக்கிற இப்படியான காரியங்கள்ல அது நமக்கு ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வராது. வேதம் வாசிக்கிற பகுதியை எடுத்துக்கொண்டாலும் அதை தொடர்ந்து வாசிக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம உண்டு பண்ணிக்கொள்வோம். சொல்லிட்டே போகலாம்.
මෙහෙම කියාගෙන යන්න எந்த පුළුවන්. விஷயத்தையும் මොන කාරණාවෙදිත් பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். පුරුද්දකට நம்மளோட ගන්නට ඕනේ. உடம்பையும் மனசையும் நம்ம பழக்கி கொள்ள வேண்டும். අපේ ශරීරයත් මනසත් පුරුදු කරගන්න ඕනේ. தேவனுடைய செய்திகளை கேட்கறதுக்கு நம்ம பழக்கி கொள்ள வேண்டும். දේ වචනේ අහන්න අපි පුරුදු කරගන්න ඕනේ. எந்த விஷயமும் தான். මොන කාරණාවෙදිත් ஒரு තමයි. நாளைக்கு இத்தனை மணியில நாங்க தூங்குறோம்னு சொன்னா டெய்லி அந்த மணி தூங்கி பாருங்க, அதே நேரத்துக்கு தான் தூங்குறதுக்கு நமக்கு விருப்பம் வரும், தூக்கமும் வரும். දවසේ මේ වෙලාවට තමයි මම නිදාගන්නේ කියලා හිතලා බලන්න. ඒ වෙලාවට තමයි නිදිමත එන්නේ, ඒ இத்தனை කැමැත්තක් மணிக்கு එන්නේ. தான் நான் சாப்பிடணும், கொஞ்ச நாளைக்கு அப்படி சாப்பிட்டு பாருங்க, டெய்லி அந்த ட்ரெயின் வரக்குள்ள பசி வந்து ஆகும். එක් වෙලාවකට කනවා කියලා හිතන්න දිනපතාම ඒ වෙලාවට බඩගිනියනවා. ஆமென் சொல்லுங்க. ආමෙන්. இந்த நாளில் நான் ஒரு சிறிய ஒரு 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 பழக்கத்தை நான் பழகி கொண்டிருக்கிறேன். මේ කාලෙදි මම පුරුද්දක් පුරුදු වෙමින් එනවා. நான் இப்படி பின்னர் 5 மணி 5:30 5:45க்குள்ள හවස 5:05 වෙනකොට நான் இப்படி பீச்சுக்கு போயிருவேன். මම මුහුදුරට යනවා. அப்போ அரை மணித்தியால நான் நடந்து என்னோட உடம்பு பயிற்சி பண்ணுவேன். මම ටිකක් මේ ඇවිදිලා මගේ ශරීරයට පහසුවක් ලබා ගන්නවා. அந்த டைம் வரக்குள்ள போகிற ஒரு வாஞ்சியா இருக்கு எனக்கு. මම මේ වෙලාවෙදි කොහොමත් යන ඒ උද්‍යෝගයක් මට அப்படி තිබෙනවා. ஒரு பழகிட்டேன் இந்த உடம்புக்கு. මගේ ශරීරයකට පුරුදු වුණා. அது எனக்கு ஒரு ஆசீர்வாதம், என் உடம்புக்கு நல்ல ஒரு பலனா இருக்கிறத நான் பார்த்தேன். ඒක මට ආශිර්වාදයක්, මගේ ශරීරේ බලයක් ශක්තියක්ව තිබෙනවා. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන්. நான் என்ன சொல்ல வர்றேன்? මම මොනවද කියන්න එන්නේ? அவைகளை பார்க்கிலும் ඒවලට වඩා நம்ம சரீரத்துக்குரிய பயிற்சியை பார்க்கிலும் අපේ ශරීරයේ පුරුද්දට වඩා தேவனுடைய வார்த்தையை நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் பயிற்சி பண்றோமோ, எந்த அளவு பழக்கி கொண்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு அதை தியானிக்கிறது கேட்கறதுக்கு அதுல வாஞ்சியை நாங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் தான் தேவனோடு நம்மளுக்கு பயணிக்க முடியும், தேவனிடத்துல கிட்டி சேர முடியும். දෙවියන් වහන්සේගේ වචනේ කොයි තරමට අපි පුරුදු වෙනවද ඒ තරමට තමයි ස්වාමීන් වහන්සේට කිට්ටු වෙන්නට ஆமென் පුළුවන්. சொல்லுவோமா? ආමෙන්. அதை பழக்கிக் கொள்வோம். ඒක අපි පුරුදු කරගනිමු. அதை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்வோம். අපේ ජීවිතේ එක් පැත්තක් ලෙස අරගනිමු. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන්. அருமையானவர்களே, ප්‍රේමණීය நம்ம දරුවෝ. பலதரப்பட்ட செய்திகளை நாங்கள் கேட்டு வருகிறோம். ගොඩක් දේශනාවන් අපි අහගෙන ඉනවා. ஆனா இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். අද වෙනස් වූ දේශනාවක් බෙදා ගන්න කැමතියි. ஏராளமான செய்திகளை கேட்டாலும் ගොඩක් දේශනාවන් ඇහුවත් எனக்குள்ள ஒரு இந்த நாட்கள்ல ஏவப்பட்ட ஒரு காரியம், මා තුළ හැඟුණු දෙයක් நம்முடைய வாழ்க்கையிலே, අපේ ජීවිතේ இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே මේ භූමික ජීවිතේ நம்முடைய நம்மை குறித்து நாம கொஞ்சம் ஆராய விரும்புகிறோம். අපි ගැන අපි ටිකක් හොයන්නට ඕනේ. நம்மை குறித்து நம்முடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டது, මේ ලෝකයේ ජීවිතය කොයි ආකාරද, அது எந்த அளவுக்கு இருக்கு, කොතරමට තිබෙනවද, மனிதனுடைய வாழ்க்கையுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கு, මනුස්සයාගේ ජීවිතේ අවසානය කොහොමද, மனுஷன் எந்த அளவுக்கு இருக்கிறான், எப்படி இந்த உலகத்தை குறித்து, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தன்னை குறித்து எந்த அளவுக்கு அறிந்து வச்சிருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். මේ ලෝකයේ ජීවත් වෙන මනුස්සයා තමන් ගැන කොතරමට දැනගෙන සිටිනවද කියන ගැන කතා කරන්න. ஹல்லேலூயா. ආමෙන්. அருமையானவர்களே, ප්‍රේමණීය දරුවනේ, உலகத்திலே මේ ලෝකේ ஒரு 2000 வருஷ காலமாக අවුරුදු 2000ක ஒரு நாமமானால், අමතක නොකරන නාමයක් නම්, பேசப்படுகிற ஒரு நாமம் என்றால் කතා කරන ලබන නාමයක් නම්, அது ஒரே நாமம், ඒ එකම නාමය ஆண்டவராகிய ස්වාමියෝ சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமம் உண்டு. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමය. ஹல்லேலூயா. හalleluya. ஹalleluya. හalleluya. அநேக பாடல்கள் வந்து நாமத்தை குறித்தே வந்தது. ගොඩක් ගීතිකා නාමය ගැනම ஹalleluya. ආමෙන්. அவருடைய நாமம். උන්වහන්සේගේ නාමය. ஹalleluya. හalleluya. இன்றைக்கு நம்ம கவனிக்கிறோம், අපි අද දකිනවා 2000 வருஷமாக අවුරුදු 2000ක් තුල சந்ததி சந்ததியாக පරම්පරාවෙන් පරම්පරාවට பேசிக்கொண்டிருக்கிற, කතා කරන ලබන பாடிக்கொண்டிருக்கிற ගීත கீழே பூமிக்கு மேலே அவருடைய நாமமே அல்லாம வேறொரு நாமமும், ரட்சிப்புக்கு ஏதுவான நாமம் வேற எந்த நாமமும் இல்லை என்பதை அங்க தேவன் குறிப்பிட்டு இருக்கிறார். දේ වචනේ කියන අහසයටත් පොළව උඩටත් කිසිම නාමයක් උන්වහන්සේගේ නාමයෙන් හැර උසස් වූ அந்த නාමයක් නැහැ நாமம் කියලා. மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கிற நாமம்.
අද වෙන තාක්ම මේ නාමය පමණයි කතා කරනු தேவ ලබන්නේ. பிள்ளைகளுடைய நாவில் இருக்கிற நாமம், දෙවියන් වහන්සේගේ දරුවන්ගේ மனதில் දිවේ තිබෙන இருக்கிற නාමය. நாமம். මනසේ තබන නාමය. ஹalleluya. හලෙලූයා. ஆனா நான் நாமத்தை குறித்து நாங்க பிரசங்கம் இன்னைக்கு பண்ணல. ඒ නාමය ගැන දේශනා කරන්නේ නැහැ. இன்னைக்கு நாங்க வித்தியாசமான ஒரு 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 கண்ணோட்டத்துக்குள்ள தேவன் நம்மளை வழி நடத்த தேவனுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். වෙනස් දෙයක් ගැන ස්වාමීන් වහන්සේගේ ගැන කතා කරන්න ස්වාමීන් වහන්සේ මඟ පෙන්වසේක්වා. யோப் පොතේ සිට யோபு புத்தகத்தில் இருந்து யோப் පොතේ முதலாவது அதிகாரம் පළවෙනි පොතේ யோபு புஸ்தகத்திலிருந்து முதலாவது அதிகாரம் யோப் 1 20வது வசனத்தை 21வது வசனத்தை நாங்கள் இன்றைக்கு தியான வசனமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். 20 21 කියවමු. நாங்கள் எடுத்து எல்லோரும் குறித்து கொள்ளலாம். நான் முதலாவது நான் வேண்டிக் கொள்கிறேன், நீங்க வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு இது உங்கள் வீட்டு தியானத்துக்காக நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு கேட்கிறதுக்கு இலகுவா இருக்கும். நாங்கள் சிங்களத்தில் முதலாவது நாங்கள் மைக்கில் வாசிக்கிறது நல்லபடி நினைக்கிறேன். எடுத்துக்கொள்வோம். සිංහලத்தில் ජෝබ 1:20. එවිට යෝබ් නැකිට තමාගේ සලුව ඉරාගෙන ඉස්ස මුඩු කරගෙන බිම වැටි වැඳ නක්නව මාගේ මව් කුසින් ආවෙමි. එහින් නක්නව හැරී යන්නෙමි. ස්වාමින් වහන්සේ දුන්සේක, ස්වාමින් වහන්සේම ගත්සේක. ස්වාමින් වහන්සේ ගත්සේක. ස්වාමින් වහන්සේගේ නාමයට ප්‍රශංසා වේවායි කීසේක. ஆமென் சொல்லுவோமா? இங்கே கவனிங்க, எனக்கு அருமையான சிங்கள தமிழ்ல நாங்கள் வாசிக்கும் போது பாருங்க, எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அப்பொழுது ஜோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா எவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். ஆமென் சொல்லுவோமா? ආමෙන්. அல்லேலூயா. හලෙලූයා. இந்த அருமையான வார்த்தையை நாங்கள் கவனிக்கும் போது මේ වටිනා වචනේ අපි බලද්දී நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு நிமிஷம் நாங்கள் சிந்தித்து பார்க்க போகிறோம். අපේ ජීවිතයේ සුළු මොහොතක් අපි මෙනෙහி இந்த කරන්න இடத்துல යනවා. நாங்கள் பார்க்கிறோம், අපි මේ තැනදී අපි දකිනවා நம்ம எப்பொழுதுமே நாங்கள் கவனிக்க வேண்டும், හැම විටම අපි බලන්න எந்த ඕනේ சூழ்நிலையில ஒரு வார்த்தை பேசப்படுகிறது என்பதை. මොන අවස්ථාවේදී වචනය இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், ஜோபுடைய வாழ்க்கையை நம்ம எல்லோருமே நன்கு அறிந்திருக்கிறோம். අපි දන්නවා යෝබ්ගේ ජීවිතය හොඳින්ම. தேவ பிள்ளைகள் எல்லோருமே ஜோபு என்று சொல்லும்போது அது டக்குண்டி அவங்க மனசுக்கு அது ஞாபகத்துல வந்துடும். දේව දරුවන්ට යෝබ් කියලා කියද්දිම මතකයට එනවා. வேதம் வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த சாதாரணமா அது கதையாகவே எல்லா விஷயமும் தெரியும். සාමාන්‍යයෙන් කතාවක් හැටියටම හැමදේම දන්නවා. ஆனா நாங்க இந்த நேரத்துல அதை எங்களுக்கு தியானமாக நாங்கள் எடுக்கிறோம். මේ වෙලාවේදී මෙනෙහි කිරීමක් ලෙස ஜோபுடைய ගන්නවා. வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம், மிகப்பெரிய ஒரு உபத்திரவம் போராட்டங்கள் சந்தித்து ஒரு பெரிய ஒரு இழப்புக்கு பிறகு இந்த வார்த்தை பேசப்படுகிறது. நாங்கள் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டும். ලොකු වැටීමකට උපත්තියකට පස්සේ යෝබ් නැගිටින එක අපි මේ වචනේදී எல்லாம் දකිනවා. சம்பூர்ணமா இருக்கும்போது பேசப்படுகிற விதங்களும் හැම දෙයක්ම සම්පූර්ණ තියේදී කතා කරන ලබන විදිහත් பெரிய ஒரு இழப்பை சந்தித்து இல்லாவிட்டால் ஒரு துக்க நேரங்களில் இல்லாவிட்டால் பெரிய ஒரு வேதனை நேரங்களில பேசுற விதங்களும் வித்தியாசம் உண்டு. ලොකු දුකක් තිබෙන අවස්ථාවේ කතා කරන දේ වෙනස්ව තිබෙනවා. எனக்கு அருமையானவர்களே, මා ප්‍රේමණීය சாதாரண දරුවනි, நம்முடைய வாழ்க்கை நம்ம எடுத்துக்கொள்வோமானால் සාමාන්‍ය අපේ ජීවිතය අරගනිද්දී நம்ம துக்க நேரங்களில் எப்படி பேசுவோம், சந்தோஷமான நேரங்களில் எப்படி பேசுவோம் என்பது துக்கி- நமக்கு தெரியும். දුකෙන් ඉද්දී අපි කොහොමද කතා කරන්නේ, සතුටින් ඉද්දී කතා කරන්නේ කොහොමද කියලා අපි දන්නවා. அநேக நேரங்களில் துக்க நேரங்களில் நம்ம துக்கத்துக்குரிய காரியங்களையும் ஒரு பெரிய ஒரு வெறுத்தியாக இல்லாவிட்டால் ஒரு 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 என்ன சொல்றது, அந்த காரியங்களை பேசும்போது ஏனோ தானோண்டு ஒரு பெரிய ஒரு சோகத்தோடு கவலையோடு ஒரு தோல்வி மனப்பான்மையோடு நாங்கள் பேசுகிற
இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். අපි දුකින් ඉද්දී අපි ගොඩාක් එපා වීමකින් අපි කතා කරනු ලබනවා. யார் சொன்னாலும் நம்முடைய மனசுல வராது. කවුරු කතා කරත් අපේ මනසට එන්නේ யார் නැහැ. புத்திமதி சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ள மனசு வராது. දැනුමිතුකම් කොච්චර දුන්නත් ඒක நம்மட පිළිගන්න බෑ. நம்மட மனசு நம்மளை என்ன செய்ய, எனக்கு வந்த பிரச்சனை எனக்கு தான் தெரியும் என்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. මගේ මනස කියන්නේ මට එන්නව ප්‍රශ්න මට විතරයි දන්නේ. மற்றவங்களுக்கு அது என்ன தெரியும், අනිත් අයට මේ அது මොකද්ද දන්නේ. சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ඒක කිව්වත් ඒක அப்படி තේරෙන්නේ ஒரு නැහැ. விருத்தியான ஒரு மனப்பக்குவம் நம்மளுக்குள்ளே வரும். ඒ වගේ එපා වීමේ මනසක් අප තුළට එනවා. ஆனா தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் என கருமையானவர்களே, දේවදරුවන ඔබත් මමත් ප්‍රේමණී දරුවනේ. ஜோபுடைய காரியத்தை ஒரு கதையாக ரசிக்கிறதுக்காக நாங்கள் படிக்காம යෝබ්ගේ කතාව අපි රසවත් කරලා බලන්න නැතුව அந்த வார்த்தையிலே தேவன் நம்மளோடு என்ன பேசுகிறார் என்பதை நாங்கள் உற்று கவனிக்க வேண்டும். ඒ වචනේ තුළ දෙවියන් වහන්සේ මොනවාද කතා කරන්න කියලා අපි நமக்கு හොඳින් බලන්නට அவைக்குள்ள ඕනේ. நமக்கு என்ன செய்தியை அவர் கொடுக்கிறார் என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். අපිට මොන දේශ ප්‍රවෘත්තියක්ද දෙන්නේ කියලා අපි බලන්නට ඕනේ. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන්. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் ஜோபு பாருங்க, ஜோபு சாதாரண ஜோபுடைய விஷயத்தை ஒரு கதையாக சொல்லி பேசி முடிக்கலாம். அதுல எந்த ரசனையும் எந்த விதமான ஒரு உணர்வும் வராது. යෝබ්ගේ කතාව නිකන් කියවල ඉවර කරන්න පුළුවන් කොච්චර මොන රසවත් බවක්වත් හැඟීමක්වත් නැහැ. ஆனா அது உணர்வோடும் தேவனுடைய சத்தமா இருக்கிறது அதுக்குள்ளாக. அப்படி நாங்கள் ஆண்டவருடைய அந்த அந்த உணர்வோடு தேவ வார்த்தை என்னத்தை நமக்கு ஆண்டவர் பேசுறார் என்ற உணர்வோடு நாங்கள் பார்க்கும்போது தான் அவைகளிலே நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பலனாய் இருக்கிறது. දේව වචනේ තුළ අපි හැඟීමකින් කියව ඉද්දි තමයි ඒ තුළ අපිට ලොකු ආශිර්වාදයක් ලැබෙන්නේ. வசனத்திலே நாங்கள் பார்க்கும்போது பாருங்க, මේ වචනේදී අපි බලන්න. ஆமே சொல்லுவோமா? ආමෙන්. பாருங்க, அப்பொழுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. එවිට කියලා இந்த තිබෙනවා. அப்பொழுது என்ற வார்த்தையிலே அநேக அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. එවිට කියන වචනේම ගොඩක් අර්ථයන් ஆமே තිබෙනවා. சொல்லுவோமா? ආමෙන්. அப்பொழுது என்றது சாதாரண வார்த்தை அல்லது. එවිට කියන එක සාමාන්‍ය වචනයක් නෙවෙයි. அப்பொழுது என்றது ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சது பிற்பாடு அப்படின்ற மாதிரி இருக்கு. එවිට කියලා කියන්නේ මොකද්ද ප්‍රශ්නයක් ඉවර වුණා කියන එක. ஆமே சொல்லுவோமா? ஆமென். அப்பொழுது நாம சொல்லுவோம் அன்றைக்கு அப்பொழுது அப்படின்றது ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு அப்படி என்று එවිට කියන එක මොකද්ද කාරණාවක් සිදු වෙලා ඉවර වුණාට පසුව நாம කියන එක. சொல்றோம் அன்றைக்கு அப்படி என்றோம். අපි කියනවා එදා කියලා. நாம சொல்றோம் அன்றைக்கு சுனாமி அப்படி என்றோம். අපි කියනවා එදா සුනාමි ආවා කියලා. அன்றைக்கு அப்ப கொரோனா அப்படி என்றோம். එදා කොරෝනා කියලා කියනවා. அப்ப நமக்கு தெரியும் இதுக்கு பின்னால் பெரிய ஒரு கதை இருக்கு. அப்பொழுதுன்னு சொல்லும் போதே அதுக்கு பின்னால் பெரிய ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லி. අපි දන්නවා එතකොට එවිට කියලා කියනකොටම ඒ පිටිපස්ස ලොකු அப்ப කතාවක් තියෙනවා யோபு කියලා. வந்து சொல்லும் அப்பொழுது. යෝබ් ඇවිල්ලා කියන එවිට. பாருங்க அப்பொழுது. යෝබ් பாருங்க அப்பொழுது ஜோபு பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்துக்கு பின்பு அப்பொழுது ஜோபு என்ன செய்யறார்? ஜோபு எழுந்திருந்து ஒரு பெரியோரு போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து ஆண்டவரிடத்தில் அவன் சொல்ற அறிக்கையை நாங்க கவனிக்க வேண்டும். அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் நிர்வாணியாக, ஆமே சொல்லுங்க, நிர்வாணியாய் எவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ආමෙන්. ஹல்லேலூயா. හalleluya. இந்த வார்த்தையில நாங்கள் பார்க்கும்போது මේ වචනේ අපි බලන විට ஒரு மிக முக்கியமான 2 காரியத்தை நாங்கள் பார்த்து கடந்து செல்ல போகிறோம். ඉතා වැදගත් කාරණා දෙකක් බලලා இதுல අපි சொல்ற යන්නට යනවා. காரியம் முதலாவது, පළමුණු කාරණාව ஜோபுடைய வாழ்க்கையிலே යෝබ්ගේ ජීවිතේ எல்லாமே இழந்தாலும், හැමදේම නැති වුණත්, எல்லாமே அவனை விட்டு போனாலும், හැමදේම ඔහු කෙරෙන් ගියත්, எவ்வளவு வேதனை போராட்டங்களை சந்தித்தாலும் කොච්චර වේදනා පොරබැඳින් පැමිණියත් யோபு அறிந்திருந்த ஒரு காரியத்தை இங்க நாங்க பார்க்கிறோம். යෝබ් දැනගන් සිටියා වූ කාරණාවක් அவன் අපි இருதயத்தில் දකිනවා. இருந்த ஒரு காரியத்தை நாங்க பார்க்கிறோம். අපි මේ කාරණාවක් දකිනවා. யோபு அறிந்திருந்தார் යෝබ් දැනගෙන සිටියා ஒரு முடிவு ஒரு முடிவு உண்டு என்பதை அறிந்திருந்தார். අවසානයක් තිබෙනවා කියලා දැනගෙන ஆமென் හිටියා. சொல்லுவோமா? ආමෙන්. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில එක් මිනිසෙකුගේ ஒரு ජීවිතේ முடிவு உண்டு. එක් අවසානයක් තිබෙනවා. அது அந்த முடிவை குறித்து அவன் பார்க்கிறான். ඒ අවසානය ගැන ඔහු බලනවා. ஹalleluya. හalleluya. அவன் சொல்றான், ඔව් කියනවා அவ்வளவு 20ஆம் வசனத்துல பிரச்சனையை சொல்லிவிட்டு
20 වෙනි පදේ ප්‍රශ්නය කියලා 20ஆம் வசனத்துல நாங்க பார்க்கிறோம் பிரச்சனையை தான் சொல்றாரு. 20 වෙනි පදේ ප්‍රශ්නය තමයි කියන්නේ. அவர் நடந்த சம்பவத்தை தான் அதை அறிக்கையிடுறாரு. සිදුවන සිදුවීම තමයි ඔහු ஆனா ප්‍රකාශ කරන්නේ. 21ஆம் வசனத்துல சொல்றாரு 21 වෙනි පදේ நான் කියනවා இதெல்லாம் கொண்டுட்டா வந்தேன் මම මේවා ගෙන அப்படி ආවද. என்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு. ඒ වගේ වචනයක් කියනවා. ஆமென் சொல்வீர்கள்? ආමෙන්. அல்லேலூயா. හලෙලූයා. என்ன சொல்றாரு? මොනවාද කියන්නේ? இதுல நிர்வாணியாய் வந்தேன் என்று சொன்னால் මම නක්නව ආවෙමි කිව්වොත් இதெல்லாம் கொண்டுட்டா நான் வந்தேன். මම මේ හැමදේම අරගෙන දාවේ. நம்மளும் சில நேரத்தில் நம்மளை திருப்திப்படுத்துறதுக்காக அப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம சொல்றோம். අපි සමහරට අපිව තෘප්තිමත් කරගන්න එහෙ වගේ වචන நம்ம ஒரு කියනවා. பெரிய தொழிலை பண்ணி நம்ம நஷ்டம் ஆன உடனே ලොකු රැකියාවක් කරලා අපිට මේ පාඩුවක් වුණොත් நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில இழந்த பிற்பாடு මේ ලොකු කාරණාවක් අපේ ජීවිතේ අපිට முதலாவது අතපසු நாம වුණොත් கொஞ்சம் குந்தி இருந்து அழ பார்ப்போம். ටිකක් අපි ඉඳගෙන අඬනවා. இல்லாட்டி கொஞ்ச நேரம் நாங்கள் என்ன கவலைப்பட பார்ப்போம். ටික වෙලාවක් කල්පනා කරනවා. அப்படி ஒரு දුක් நாட்கள் වෙනවා. கடந்து போன பிற்பாடு ඊට පසුව நாம் என்ன நினைக்கிறோம்? අපි මොනවද හිතන්නේ? சரி சரி කමක් නැහැ. நம்மளோட மனசை நாம் என்ன செய்கிறோம்? අපේ මනස මොනවද நாம කරගන්නේ? தேற்றிக் கொள்றோம். අපි මේ සනස ගන්නවා. நம்மளோட வீட்டுல ஒரு ஏதோ நம்மளை விட்டு ஒருவர் போய் விட்டாரு. අපි වැරලා කෙනෙක් ගියා. நம்முடைய சொந்தங்கள் யாரும் இறந்து விட்டாங்க. අපේ මේ නෑදෑ කවුරුන් நம்முடைய මැරුණා. பெற்றோர்கள் இறந்து போயிட்டாங்க. අපේ දෙමාපියන් මැරුණා. எல்லாரும் அப்படியோ அடிக்கடி இப்படி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறது. විටින් විට මේ වගේ සිද්ධීන් සිද්ධ වෙනවා. கவலை துக்கங்கள் நம்மளை வாட்டுகின்றன. දුක් වේදනාවන් வேதனையோடு நாம இருக்கிறோம். දුකින් අපි සිටිනවා. நாட்கள் கடந்து போன பிற்பாடு කාලයන් පසු වුණාට நாம் පසුව என்ன நினைக்கிறோம்? අපි මොනවද කරන්නේ? சரி சரி எல்லாருக்குமே இதேதான். හරි හරි මේ හැම දිනකට මෙහෙම සිද්ධ எல்லாருக்கும் වෙනවා. நடக்கிற விஷயம் தான். හැම දිනකටම සිද්ධ වෙන සිදුවීමක්. எல்லோருடைய வாழ்க்கையில சந்திக்கிறது தான். හැමෝම මේ සිදුවීම அப்படின்ற දකිනවා. மாதிரி ඒ වගේ யோபு என்ன சொல்றாரு? යෝබ් මොනවද කියන්නේ? யோபு சொல்றாரு சரி நான் இதெல்லாம் எடுத்துட்டா வந்தேன். යෝබ් කියන මම මේ සියල්ල අරගෙන දාවේ. நாம சொல்லல, එහෙම කිව්වේ නෑ. நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். අපි තේරුම් ගන්න ඕන என்ன කාරණාවක්. சொல்றாரு? මොනවද நான் කියන්නේ? பிறக்கும்போது මම ඉපදෙද්දී வெறுமணியத்தான் வந்தேன். හිස්වාවා. அப்படியே என்ன அர்த்தம் அதுல? එහෙනම් ඒකේ තේරුම நான் මොකද්ද? என்ன கொண்டுட்டா வந்தேன். මම ගෙන ආවද? இதெல்லாம் என்கிட்ட வரக்குள்ள நான் என்ன காரு பங்களா வசதி வாய்ப்போடு காடு மாடு வேலைக்காரர் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டா நான் வந்தேன். මම ජීවිතයේ සැප සම්පත් කාර් බංගලාවන් අරගෙන දාවේ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමණීය දරුවෙනි. நமக்கு ஒரு சத்தியத்தை ஆண்டவர் அங்க சொல்லுகிறாரு. අපිට එක් සත්‍යතාවයක් ස්වාමීන් වහන්සේ කියනවා. தேவன் இந்த இடத்துல நம்ம காண்பிக்க கொடுக்கிற காரியம் என்னன்னா, මේ තැනදී ස්වාමීන් වහන්සේ පෙන්වන දේ මොකද්ද නම් நாம் வந்த வண்ணமே අපි ආපු වගේම நம்ம போவோம் என்று அர்த்தம். අපි යනවා කියන එක. ஹல்லேலூயா. හලෙලුයා. நம்ம வந்த வண்ணமே අපි ආව වගේම நம்ம போகிறோம். අපි යනවා. நமக்கு ஒரு இடம் உண்டு என்பதை இந்த சத்தியத்தில் ஆண்டவர் காண்பித்து අපිට கொடுக்கிறார். ඒක ස්ථානයක් තියෙනවා කියලා මේ சத்தமா සත්‍යතාවයේ சொல்லுங்க, ස්වාමීන් වහන්සේ ஹalleluya. කියනවා. ආමේන්. ஹalleluya. හලෙලුයා. இவ்வளோ பெரிய இழப்புல கூட, මෙච්චර වැටීමකදී පවා இவ்வளோ பெரிய போராட்டத்துல கூட මෙච්චර ලොකු පොරබැදීමක அவன் පවා வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தேவனுடைய வெளிப்பாடா நான் நினைக்கிறேன். ඔහුගේ කටෙන් එන වචනේ පවා හෙළිදරව් சொல்றேன், ලෙස நான் දකිනවා. என்ன இதெல்லாம் எடுத்துட்டா வந்தேன். ඔහු කියනවා මම මේ සියල්ල අරගෙන දාවේ. தாயிட வயித்துல இருந்து வரும்போது நான் வெறுமனியா தான் வந்தேன். මව් කුසෙන් එද්දි මම හිස්වාවා. இதெல்லாம் போனாலும் பிரச்சனை இல்லைன்னு மாறி பேசுறாரு. මේ සියල්ල ගියත් කමක් නැහැ என்னை කියලා விட்டு වගේ කතා எல்லாமே කරනවා. என்னை விட்டு எடுபட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு மாறி பேசுறாரு. මගේ සියල්ල මගෙන් ගනු அந்த ලැබුවත් நேரங்கள்ல කමක් நமக்கு නැහැ கொஞ்சம் කතා කරනවා. கவலை இருக்கும். අපිට ටික දුකක් ஏன்னா තිබෙනවා. நம்ம பெத்த தாய் தகப்பன் நம்மளை விட்டு போயிடுறாங்க. අපේ වැදව මව්පියන් අපව கூட අතහැරලා යනවා. பிறந்தவங்க சில நேரம் நம்மளை விட்டு போயிடுறாங்க. අපේ සහෝදරයන් අපව அந்த අතහැරලා යනවා. நேரத்தில் நமக்கு ஒரு வேதனை இருக்கும். ඒ වෙලාවේ අපිට දුකක් තිබෙනවා. ஆனாலும் நம்ம நினைக்கிறோம், නමුත් අපි ඒක හිතනවා. கருமையானவர்களே, මා ප්‍රේමණීය දරුවෝ யாரும் நாம் என்ன சொல்லிக் கொள்றோம்? අපි මොනවද කියාගන්නේ? நாங்க என்ன நிக்கிறதுக்கா வந்தோம்? අපි ඉන්නට ආවද? இந்த உலகத்தில் நாம என்ன எல்லாரும் நிக்கிறவா வந்தோம்? මේ ලෝකේ අපි ඉන්නට ආවද? எல்லாருமே நம்ம போய்விட வேண்டும். හැමෝම අපි යන්නට ඕනේ. நம்முடைய மனதில் எப்பொழுது இருக்க வேண்டிய சத்தியம் என்னன்னா, අපේ මනසේ තිබෙනව සත්‍යතාවය நாம මොකක්ද නම් எல்லோருமே போய்விட வேண்டும். අපි හැමෝම යන්නට ඕනේ. சொல்லுங்க ஹalleluya. හලෙලුයා. இப்ப ஜோபுடைய வாழ்க்கையில ஜோபு சொல்ற காரியம், යෝබ්ගේ ජීවිතයේ යෝබ් කියන நான் කාරණාව நிர்வாணியா வந்தேன், මම නක්නව ආවෙමි. ஆனா நிர்வாணியாகவே නක්නවම ஆமேனா ආමෙන්. தேவனுடைய சமூகத்துல போற சத்தியத்தை இங்க வெளிப்படுத்துது. දෙනුහන්සේගේ අභිමුඛතර සත්‍යතාවය මෙතන පෙන්වනවා. எனக்கு இங்க ஒன்றுமே இல்லாம போனாலும் මට මෙහි මොනවත් නැති වුණත් நான் தேவனிடத்துல போவேன். මම දෙනුහන්සේ කෙරෙහි எனக்கு ஒரு යනවා. இடம் இருக்கு. මට එක් ස්ථානයක් තිබෙනවා. நான் இந்த உலகத்துல எதை இழந்தாலும் මේ ලෝකේ මට මොනවා නැති වුණත් தேவன் எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் මා என்ற වෙනුවෙන් ස්වාමීන් சத்தியத்தை இங்க වහන්සේ இடத்துல ස්ථානයක් நாங்க සූදානම් பார்க்க කර முடியும். තිබෙනවා කියන සත්‍යතාවය දකිනවා. அதுதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன். පටන් ගැනීමේදී ඒක තමයි කිව්වේ. அருமையானவர்களே, ප්‍රේමණීය දරුවෙනි. இன்றைக்கும்
மறக்கப்படாத ஒரு நாமம் இயேசுவின் நாமம். අද අමතක නොකරන්නා වූ නාමය යේසුස් ஆனா වහන්සේගේ நம்ம නාමය. சொட்டு நம்ம சிந்தித்து பார்த்தால் අපි ටිකක් සිතලා බැලුවොත් இன்னைக்கு எத்தனை பேருடைய பெயர்கள் நமக்கு ஞாபகத்தில் இருக்கின்றன? කී දෙනෙක්ගේ නාමයන් අපිට මතකයේ නැද්ද? நங் நங் இத்தனை பேருடைய பெயர் நங் කී දෙනෙක්ගේ නම් මතකයේ නැද්ද? ஆமென் சொல்லுவோமா? ආමෙන්. நம்முடைய கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் ටිකක් කල්පනා කරලා බැලුවොත් எத்தனை பேருடைய பெயர் நமக்கு ஞாபகம் இருக்கு? නම් කී දෙනෙක්ගේ මතක නැද්ද? நானே யோசிக்கிறேன், எங்களுடைய அப்பாட பேரு தெரியும், මම කල්පනා කරන තාත්තගේ නම දන්නවා. அப்பாட பேரும் ஒரு அளவு கேள்விப்பட்டு இருக்கிறேன். තාත්තගේ නම යම් තාක් දුරට අහලා ஆனா තියෙනවා. அதுக்கு அங்கால தெரியல. ඊට එහයින් දන්නේ නැහැ. அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. ඒක එච්චර තමයි අපේ ජීවිතය. கவனிக்கிறீங்களா? බලනවද? அதுக்கு அங்கால யாரு ஒண்ணுமே தெரியாது. ඊට එහයින් කවුද මුකුත්ම දන්නේ නැහැ. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில මේ භූමික ජීවිතයේ நம்முடைய மனசை எப்பொழுதுமே අපේ මනස හැම විටම மிகவும் கவனமா வச்சுக்கொள்ள வேண்டும். ඉතා පරිස්සමින් තබා ගන්න இந்த ඕනේ. மனசை எப்பொழுதுமே අපේ මනස හැම විටම இந்த ஜோபுவோடைய சிந்தனையில உருவான மனசை போல நாம மனசை வைத்துக் கொள்ள வேண்டும். යෝබ්ගේ සිතුවිල්ලේ තිබුණා වූ මනසක් තබා ගන්න ඕනේ. அது ஆண்டவர் ஏராளமா இந்த இந்த உலகத்திலே நாங்கள் அடிமைப்படக்கூடாதுண்டி நமக்கு ஏராளமான வார்த்தைகளை தேவன் நமக்கு அனுப்பி இருக்கிறார். මේ ලෝකේ අපි වහල් වෙන්නට හොඳ නැහැ කියලා ගොඩාක් වචන ස්වාමීන් වහන්සේ අපිට දීලා තිබෙනවා. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන්. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். අපේ ජීවිතයේ ස්වාමීන් වහන්සේගේ වචනේ හැම විටම තියා ගන්නට ඕනේ. ஹalleluya. හalleluya. இந்த வாழ்க்கையில் என்ன கருமையானவரை கவனித்து பாருங்க. ஹalleluya. இப்ப 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நிர்வாணியாக வந்தேன். 21 වෙනි පදයේ කියන විට මව් කුසේ පටන් නක්නවා ආවෙමි. ஒண்ணு இல்லாம தான் நான் என்ன செய்ய போறேன்? அவடத்துக்கு நான் போவேன். ஆமென் சொல்லுங்க. ආමෙන්. என்னோட இருக்கிறீங்களா? ආමෙන්. ஹalleluya. හalleluya. ஆவியிலே நாங்க இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை தியானிப்போமா? ආත්මයෙන් මේ වචනේ මේ මොහොතේදී මෙනෙහි நான் කරමුද? நினைக்கிறேன் உங்களுக்கு நித்திர வராதுன்னு சொல்லி. මං හිතනවා නිදිමත එන්නේ නැහැ කියලා. ஹalleluya. හalleluya. உற்சாக மனதோடு கேட்கும்போது උද්‍යෝග මනසෙන් අහද්දී நமக்கு மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். අපිට ගොඩාක් இப்ப ආශිර්වාදයක් இந்த இடத்துல ලැබෙනවා. நாங்க பார்க்க வேண்டும். මේ ස්ථානයේ අපි ரெண்டு බලනවා காரியத்தை நாங்கள் காண்பிக்கிறோம் இந்த வசனத்துக்குள்ளே. මේ වචනේ තුලම අපි කාරණා දෙකක් முதலாவது දකිනවා. காரியம் நாங்கள் கவனிக்கும் போது පළමු කාරණා අපි அவர் බලන சொல்ற විට ஒரு முடிவு உண்டு என்பதை அங்க காண்பித்து கொடுக்கிறார். අවසානයක් තිබෙනවා කියලා ඔහු ஒரு පෙන්නනවා. முடிவு உண்டு, மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு உண்டு என்பதை காண்பித்து கொடுக்கிறார். මනුස්සයාගේ ජීවිතයේ අවසානයක් තියෙනවා அந்த කියලා முடிவுல පෙන්නනවා. வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையை காண்பிக்கிறார். ඒ අවසානයේ මොන අවස්ථාවක්ද කියලා இந்த පෙන්නනවා. பூமியில நம்ம எவ்வளவு சேகரித்து வைத்திருந்தாலும் எவ்வளவு ஒரு காரியங்களை நாங்கள் இந்த உலகத்திலே நம்ம பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் சுதந்திரித்து கொண்டிருந்தாலும் මේ ලෝකයේ කොච්චර අපි එකතු කර තිබුවත් මේ ලෝකයේ කොච්චර නිදහස් කරගෙන நம்ம තිබුණත් போகும்போது வெறுமனியா தான் போவோம் என்ற சத்தியத்தை இங்க காண்பித்து கொடுக்கிறார். අපි යද්දි හිස්ව යන්නට ඕනේ කියලා මේ සත්‍යතාවය තුල ஆமென் පෙන්නනවා. சொல்லுங்க. ආමෙන්. இதை நம்ம எந்த நிமிஷத்திலும் எப்பொழுது நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்வோமானா நிச்சயமா நமக்கு சமாதானம் உண்டு. මොන තප්පරේදෙත් මේක අපේ මනසේ තබා ගත්තොත් අපිට සමාදානය තිබෙනවා. நமக்கு நிச்சயமா சந்தோஷத்துல வாழ முடியும். හැම විටම අපිට සතුටින් ජීවත් වෙන්න இல்லாவிட்டால் පුළුවන්. நமக்கு ஒரு திடீரென்று ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்மளால தாங்க முடியல. එකපාරම අපිට ප්‍රශ්නයක් ආවොත් අපිට දරා ගන්න බෑ. நமக்கு தெரிந்திருக்க வேணும் இந்த உலகத்துல நாங்கள் வெறுமனே நாம் வரும்போது எப்படி வந்தோமோ அப்படித்தான் நாங்கள் திரும்பி போவோம் என்ற சத்தியம் நம்முடைய இருதயங்களுக்குள்ளே நம்மளுக்கு ஆழமா இருந்திருக்க வேண்டும். අපි දැනගෙන ඉන්නට අපි හිස්ව ආවා වගේ ඒ වගේම අපි යනවා කියන එක අපේ මනසේ ගැඹුරුව අපි දැනගෙන සිටින්නට குடும்பத்துல ඕනේ. எத்தனை பேரோடு இருந்தாலும் මේ ලෝකේ කොච්චර දෙනෙක් සමග හිටියත් குடும்பத்துல எத்தனை பேரோடு பிறந்தாலும் පවුලේ කී දෙනෙක් සමග ඉපදුනත් தனியா தான் போவோம். තනිව තමයි යන්නට ඕනේ. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ආමෙන්. ஹalleluya. හalleluya. தனியா தான் நம்ம பயணிக்க வேண்டும். අපි තනියම තමයි ගමන් කරන්නට ඕනේ. Hallelujah. හalleluya. அந்த பயணம் நமக்கு உண்டு. ඒ ගමන අපිට அந்த තිබෙනවා. பயணம் உண்டு என்பதை இங்க நாங்க பார்க்கிறோம் ஜோபுடைய காரியத்தை. මේ ගමන මෙහි තිබෙනවා කියලා අපි அப்ப යෝබ් நம்ம තුල இங்க බලනවා. கவனிக்கிறது நமக்கு ஒரு வேதம் சொல்லுது நமக்கு முடிவு உண்டு என்பதை முதலாவது நாங்க பார்க்கிறோம். අපි දකිනවා අවසානයක් තිබෙනවා කියන එක අපි இரண்டாவது බලනවා. அந்த வசனத்துக்குள்ளே நாங்க பார்க்கிறோம் දෙවනුව ඒ වචනේ තුල අපි බලනවා. கர்த்தர் என்ன செய்கிறாரு? ස්වාමීන් වහන්සේ ஒரு මොනවද இடத்தை කරන්නේ? நமக்கு ஆயத்தப்படுத்தி එක් இருக்கிறார். ස්ථානයක් සූදානම් කරලා சொல்ல තිබෙනවා. நான் கர்த்தர் இடத்துல போவேன். මම ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි இந்த යමි. வசனம் எப்படி சொல்லுது? මේ கர்த்தர் වචනේ எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ආමෙන්. ஆமெனா? හalleluya. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. ආමෙන්. கர்த்தர் இடத்தில் திரும்பி போவேன் அப்படின்றாரு. சொல்லுங்க ஹalleluya. ஆமென். என்ன சொல்றாரு?
நான் யாரிடத்துல போவேன்? ස්වාමින් වහන්සේ කෙරෙහි මම යන්නෙමි කියලා කියනවා. கர்த்தரிடத்தில் நான் திரும்பி போவேன். ස්වාමින් වහන්සේ කෙරෙහි මම යන්නෙමි ரெண்டு කියලා කියනවා. காரியத்தை இந்த வசனத்துக்குள்ள ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். කාරණා දෙකක් මෙතනදී ස්වාමීන් වහන්සේ ஹalleluya පෙන්වා දෙනවා. ஹalleluya හalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමණීය දරුවනි. இந்த விஷயம் வந்து சாதாரணமானதல்ல. මේ කාරණාව වෙල සාමාන්‍ය දෙයක් නෙවෙයි. நம்முடைய வாழ்க்கையிலே අපේ ජීවිතේ நம்ம எந்த விஷயமும் நமக்கு நிலையானதல்ல. මොන කාරණාවක් අපිට ස්ථිර නැහැ. நம்ம இந்த பூமியிலே நாங்கள் பிரயாணிகளாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். අපි මේ භූමියට ඇවිල්ලා තිබෙන්නේ ගමන් විදේශිකයන් ලෙස. அது நல்ல வார்த்தை. ஆமென் சொல்வோம். ஹalleluya. හalleluya. பிரயாணிகளாக வந்திருக்கிறோம். විදේශිකයන් ලෙස අපි ඇවිල්ලා இந்த තිබෙන්නේ. பூமியிலே நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டு. මේ ලෝකේ අපිට දුන්නා වූ ජීවිතයක් තිබෙනවා. நம்ம எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளாக சத்தியத்தை நாங்கள் தெரிந்து அறிந்தவர்களாக இருக்கிறபடியினால் நான் உங்களோடு பேசுகிறேன். දේව දරුවන් ලෙස දේ වචනේ සතිතාව දන නිසා කතා நமக்கு ஒரு කරනවා. வாய்ப்பை தேவன் இந்த பூமியிலே கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். පොළවේ අවස්ථාවක් ස්වාමීන් වහන්සේ දීලා තිබෙනවා කියන එක කතා කරනවා. அந்த வாய்ப்பை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ඒ අවස්ථාව අපි ප්‍රයෝජනවත් කරගන්න ඕනේ. என்னத்துக்காக கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். මොකටද දීලා තිබෙන්නේ කියලා දැනගන්නට இந்த ඕනේ. பூமியிலே நமக்கு ஒரு வாய்ப்பை தேவன் வாழ்றதுக்காக மட்டுமல்ல, මේ පොළවේ අපි ජීවත් වෙන්නට පමණක් නෙවෙයි. குறிப்பிட்ட ஒரு குறுகின காலம் மட்டுமே கொடுத்திருக்கிறார். ටික කාලයක් පමණක් දීලා තිබෙනවා. இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மளை படைத்தவரை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். මේ පොළවේ අපිට අවස්ථාවක් දීලා තිබෙනවා අපේ මව්වව තනන් වහන්සේව දැනගන්න ඕනේ. நாங்கள் எங்களுக்காக ஒரு இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த இடத்துக்கு இங்கே இருந்து தான் ஆயத்தப்பட வேண்டும். ඒක ස්ථානයක් ස්වාමීන් වහන්සේ අපට සූදානම් කළා තිබෙන ඒ ස්ථානයට සූදානම් මෙහි තමයි සූදානම් වෙන්න ඕනේ. அதுக்காகத்தான் தேவன் நம்மளை அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் தேவன் நியமித்த அந்த இடத்துக்கு நாங்கள் கடந்து செல்றதுக்காக தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். ගැලවීමේ සැලැස්ම සම්පූර්ණ කරන ස්වාමීන් වහන්සේ ස්ථානයේ සූදානම් කරලා ஆயத்தப்படுத்திக் තිබෙනවා. கொண்டிருக்கிறார். சொல்லுங்க சூதானம் ஹalleluya. කරගෙන සිටිනවා. ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். සූදානම් කරගෙන அப்ப සිටිනවා. நம்ம எப்பொழுதுமே நாங்கள் இந்த இடத்துல தான் நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டும். කොයි මොහොතේදී මෙහි තමයි අපිව සූදානම් කරගන්න ඕනේ. ஹalleluya. நாங்க හalleluya. போன வாரத்துல பார்த்த போல பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ගිය සතියේ බැලුවාගේ සුද්ධාත්මන් වහන්සේව அவர் දීලා நம்மளை තිබෙනවා. நம்மளை என்னத்துக்காக? அவர் நம்மளை பலப்படுத்துறதுக்காகவும், මොකටද අපව ශක්තිමත් කරන්නටත්, அவர் நம்மளை அவருடைய வருகை பரியங்கம் நம்மளை நடத்துறதுக்காக. උන්වහන්සේගේ පැමිණීමේ තාක්කල් අපව මඟ පෙන්වන්න. சற்று யோசித்து பாருங்க, என்னத்துக்காக அப்படி அவர் நம்மளை நடத்த வேணும்? ටිකක් කල්පනා කරන්න ඇයි එහෙම මඟ පෙන්වන්න ඕනේ? என்ன ரட்சிப்பின் திட்டத்தை நமக்குள்ளே நிறைவேற்றுகிறதுக்காக. ගැලවීමේ සැලැස්ම සම්පූර්ණ කරන්නට. ஹalleluya சொல்லுவோம். හalleluya. அப்படியே நான் எனக்கு அருமையான இந்த யோபுடைய வாழ்க்கையில நாங்க கற்றுக்கொண்ட ரெண்டு காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். යෝබ්ගේ ජීවිතේ අපිට දුන්නා වූ කාරණා දෙකක් ஒரு මනසේ முடிவு තබා எவ்வாறு ගන්න. முடிவை அறிந்திருந்தான், අවසානයේ දැනගෙන හිටියොත් அதே போல வேதம் சொல்லுகிறபடி நான் எனக்கு ஒரு இடமும் ஆயத்தப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருந்தான். මට එක් ස්ථානයක් සූදානම් කරා කියන එකත් දැනගෙන හිටියා. நாம் அறிந்திருக்கிறோமா? අපි දැනගෙන සිටිනවා. நம்ம இருதயத்திலே அறிந்திருக்கிறோமா? අපේ හදවතේ ஒரு முடிவு දැනගෙන உண்டு என்பதை හිටිනවද? நாங்கள் அறிந்திருக்கிறோமா? අවසානයක් තියෙනවා நம்ம කියලා අපි දැනගෙන எப்படிப்பட்ட හිටිනවා. பயணத்திலே வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் අපි කොයි ආකාර ගමනක ජීවිතේ ජීවත් වුණත් நமக்கு ஒரு முடிவு உண்டு என்பதை மனதிலே எப்பொழுதும் நம்முடைய மனதுக்குள்ள பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். අපිට ඒක අවසානයක් තියෙන එක හැම මොහොතෙම அப்பொழுதுதான் நம்ம இந்த හදවතින් කතා பூமியிலே කරන්න ඕනේ. நம்ம எப்பொழுதுமே தவறு செய்கிறதுக்கு நம்மளை தூரமாக்கி கொண்டு நம்மளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தியாக அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கும். එතකොට තමයි අපි වැරදි කරන්නේ නැතුව ඉන්නට ඒ ශක්තියක් ලෙස ඒ වචනය තිබෙන්නේ. ஏன்னா நமக்கு நம்முடைய உள்ளத்திலே நமக்கு நம் முடிவு உண்டு, நான் இந்த பூமியிலே நான் தற்காலிகமா இருக்கிறேன், என் முடிவு உண்டு, எனக்கு ஒரு இடம் உண்டு, எனக்கு ஒரு இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். අපේ මනසේ තබා ගන්න මේ తాවකාලික ජීවිතය අපිට අවසානයක් තිබෙනවා, වෙන ස්ථානයක් අපිට තබා තිබෙනවා කියන එක. இல்லாவிட்டால் இந்த உலகம் நம்மளை என்ன செஞ்சிரும்? உலகத்துக்குள்ளே கொண்டு நம்மளை மூழ்கடித்துரும். නැත්තම් මේ ලෝකයේ තුල අපිව ගිලා දමනවා. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන්. உலகத்தின் எல்லா காரியங்களையும் நம்முடைய மனதுக்குள்ளே கொண்டு நம்மளை இந்த உலகத்தையே நாங்கள் ஆளப்போகிற பல ஆண்டுகள் ஆளப்போகிற மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு சிந்தனையை சத்துருவானவன் நமக்குள்ள கொண்டு வர பார்ப்பான். මේ ලෝකයේ පාලනය කරන්න යනවා වගේ සිතුවිල්ලක් අවුරුදු ගාණක් පාලනය කරන සිතුවිල්ලක් සතුරා ගේනවා නැත්නම්. இதெல்லாம் நமக்கு எல்லாமே அப்படி ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு தேவனுடைய சித்தத்திலிருந்து நம்மளை வெளியெடுக்க முயற்சி பண்ணுவான். එවැනි සිතුවිල්ලක් සතුරා ගෙනලා දෙවියන් වහන්සේ කැමැත්තෙන් එහාව අපව මඟ இதை පෙන්වනවා. குறித்து இன்னும் ஒரு வார்த்தையில பிரசங்கி இதை குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசுகிறதை நாங்க பார்க்கிறோம். විලාප ගියේ தேசனாக்காரர் දේශනාකාරයාගේ පොතේ ඒක තවත් විවෘතව அதை කතා கொஞ்சம் இன்னும் කරනවා. கொஞ்சம் தெளிவுபடுத்துறதை நாங்க பார்க்க முடியும். பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம், குறித்துக் கொள்வோம். 5ஆம் அதிகாரத்திலே
15வது வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். දේශනා කාලය 5:15 අපි අරගනිමු. வாசிக்கலாம். பிரசங்கி 5:15. சிங்களத்தில் நாங்கள் வாசிக்கலாமா? பாருங்க எனக்கு அருமையானவர்களே, நம்ம சிங்களத்தில் கொஞ்சம் வாசிக்கொள்வோமா? மைக்கில் வாசித்த ரெக்கார்ட் ஆகும். பாலவ பஹா பாலவ. சரி, தமிழ்ல வாசிப்போம். பாருங்க, நல்லா கவனிங்க. பிரசங்கி யோபுடைய அந்த வார்த்தையை போலவே இந்த வார்த்தை இன்னும் விவரமாக குறிப்பிட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தன் தாயின் கர்ப்பத்தில் இருந்து பாருங்க, நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். பாருங்க, இன்னும் எவ்வளவு இதுல கூட்டப்பட்டு இருக்குது. அந்த யோபுடைய வார்த்தையை விட அதிகமாக கூட்டப்பட்டு என்ன சொல்லப்பட்ட, அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. தெளிவா அந்த பிரசங்கி அதை குறித்து இன்னும் விவரித்து சொல்றாரு. පැහැදිලිව දේශනාකාරයා ඒ තුල කියනවා. ஆமென் சொல்லுங்க. ආමෙන්. சொல்றாரு, எனக்கு அருமையானவர்களே, කියනවා ප්‍රේමණීය දරුවනි. நிர்வாணியாய் திரும்ப போவும் அவன் தன் பிரயாசத்திலே உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே கொண்டு போவதில்லை. ஆமென் சொல்லுங்க. ආමෙන්. ஹல்லேலூயா. හalleluya. ஒன்றுமே கொண்டு போறதில்லை. මොකුත් මාර්ගගෙන යන්නේ නැහැ කියලා. ஹல்லேலூயா. හalleluya. அருமையானவர்களே, ප්‍රේමණීය දරුවනි. அதனால நம்முடைய மனசு நம்மளுக்கு போயிடக்கூடாது. ඒ නිසා අපේ මනස යන්නට அப்ப හොඳ නැහැ. என்னத்துக்காக நாம் உழைக்கிறோம்? එහෙනම් අපි මොකටද මහන්සිය හම්බ என்னத்துக்காக කරන්නේ? நமக்கு வசதி வாய்ப்புகள்? මොකටද අපේ දියුණු වීම? இப்படி என்ற மனசுக்குள்ள நாங்க போயிடக்கூடாது. මෙහෙම මනසකට අපි යන්න හොඳ නැහැ. ஏன்னா இந்த பூமியில நம்மளுக்கு வாழ வேணும். අපි මේ පොළවේ ජීවත් වෙන්න ඕනේ. வாழ்றதுக்கு பல தேவைகள் இருக்கு. தேவைகளை சந்திக்க வேண்டும். ජීවත් වෙන්න ගොඩක් අවශ්‍ය තියෙනවා, අවශ්‍යතාවන් பிரயாசப்பட்டு තිබෙනවා. நம்ம வாழவும். මහන්සි වෙලා ජීවත් වෙන්න ඕනේ. அதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டவைகள். ඒ හැමදේම අපිට දෙනු ලබන ඒවා. அதில் அந்த கண்ணோட்டத்தில் நீங்க போயிடாதீங்க. ඒ මඟ පෙන්වීමට යන්නට එපා. அருமையானவர்களே, ප්‍රේමණීය நம்ம දරුවනි. என்னத்தை நாங்க புரிந்து கொள்ள வேணும்னா, මොකද්ද අපි තේරුම් ගන්න ඕනේ නම් வேதமே சொல்லுது, දේ වචනේ කියනවා உலகத்தையே நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும், ලෝකයේම ඔබ හම්බ කරා. உலகத்தை நீ சொந்தமாக்கி கொண்டாலும், මේ ලෝකයේ ඔබ භුක්ති විඳත් ஆத்மா நஷ்டத்தில் இருக்குமானால் ආත්මයට පාඩුවක් නම් அப்படி சொல்ல வருகிறது. එහෙම කියනවා. ஹல்லேலூயா. அதுக்கு ஹல்லேலூயா. என்ன லாபம் என்று கேட்கப்படும். මොකද්ද ලාභය அப்ப කියලා நம்ம இந்த பூமியில வாழ நமக்கு தேவையான காரியங்கள் இந்த உலகத்திலே தேவைதான். මේ ලෝකයේ ජීවත් වීමට அது வேற. අවශ්‍යතාවයන් අවශ්‍යයි. ඒක அது වෙනයි. வேற. ஆனால் නමුත් வேதம் நமக்கு என்ன சொல்லுது? දේ වචනේ මොනවාද කියන්නේ? எவ்வளவு இருந்தாலும் කොච්චර තිබුණත් ஒண்ணு நம்மோடு வராது என்று சொல்ல வருகிறது. මොකුත් අපේ සමග එන්නේ නැහැයි அதை කියනවා. மனதில் வைத்து நாங்க வாழ வேண்டும் என்று சொல்ல வருகிறது. ඒක මනසේ තබාගෙන ජීවත් වෙන්න ඕනේ කියලා நம்முடைய කියනවා. வாழ்க்கையிலே ஒரு இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்பது මේ භූමික ජීවිතය ஒரு කියන එක தற்காலிகமான வாழ்க்கை என்பதை காண்பித்து கொடுக்கிறது. తాවකාලික ජීවිතයක් කියන එක அது පෙන්වනවා. மட்டுமல்ல, ඒක පමණක් அதே නෙවෙයි. சத்தியத்துல ඒ සත්‍යතාවෙම நமக்கு இன்னும் ஒன்று காண்பித்து கொடுக்கிறார் தேவன். තවත් දෙයක් පෙන්වනවා ස්වාමීන් நமக்கு ஒரு වහන්සේ. இடம் உண்டு என்பதை අපිට காண்பித்து கொடுக்கிறார். ස්ථානයක් තිබෙන බව சொல்லுங்க, පෙන්වනවා. ஹல்லேலூயா. ආමෙන්. நமக்கு ஒரு இடம் உண்டு என்பதை காண்பித்து கொடுக்கிறார். අපිට ස්ථානයක් තිබෙන බව அந்த පෙන්වනවා. இடத்துக்கு நாங்க போவோம் என்பதை காண்பித்து ඒ තැනට கொடுக்கிறார். අපි යනවා කියන එකත් அந்த පෙන්වනවා. இடத்துக்கு நாங்க ஆயத்தப்பட வேண்டும் என்பதை ඒ காண்பித்து තැනට අපි கொடுக்கிறார். සූදානම් වෙන්නට ඕනේ කියලා நம்முடைய පෙන්වනවා. மனசு பூராவே අපේ මනස පුරාවටම நம்முடைய தேவன் நமக்காக நியமித்திருக்கிற இடத்துக்கு நாங்க போகிறதுக்காக நம்முடைய மனசை நாங்க செலவழிக்க வேண்டும். மனசை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். ස්වාමීන් වහන්සේ අපිට තබල තියෙන ස්ථානට යන්නට අපේ මනස நாங்க எப்பொழுதுமே හදා ගන්න ඕනේ மறக்க කියලා කියනවා. கூடாது. අපි කවදාවත් අමතක කරන්න හොඳ නැහැ. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மறக்க கூடாது. අමතක කරන්න හොඳ නැහැ. நம்ம இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே මේ භූමික ජීවිතේ நம்முடைய பெயர் முதலாக மறக்கப்பட்டு போகும் என்று வேதம் சொல்லுது. අපේ නම මුලින්ම අමතක කරනු இங்க ලබනවා. வேதம் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயுக்கு எழுதும்போது පවුල්තුමා තීමුතේ පොතේ ලියන 1 විට தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போமானால், 1 තීමුතේ 6:7 කියවන විට பாருங்க, புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது அதை அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் கொஞ்சம் விவரிச்சு கொண்டு போறதை நாங்க பார்க்கிறோம்.
பார்க்க முடியும். අලුත් ගිවිසුමටදී ඒක තවත් හොඳින් ලියලා யாராவது තිබෙනවා. வாசிக்கலாம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலும் அந்த தேவனுடைய மனுஷனா இருக்கிற அவங்க எப்படி இந்த வார்த்தையை சொல்லுகிறாங்கன்னா, இந்த உலகத்திலே நாம் ஒன்றுமே கொண்டு வந்ததில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றுமே கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து ஒன்றுமே கொண்டு போகிறதும் இல்லை என்பது நிச்சயம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. හලෙලුයා. அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை එක් මිනිස්සෙගේ ජීවිතේ எப்படிப்பட்டதா இருக்கிறது කොයි ආකාරද තිබෙන්නේ? நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். අපි කල්පනා කරලා ஒரு බලන්න மனுஷனுடைய ඕනේ. வாழ்க்கை வந்து ඒ මිනිස්සෙගේ ජීවිතය மறைந்து ඇවිල්ලා போகிற வாழ்க்கை, වැහිලා යන ජීවිතයක් වෙනවා. மறக்கப்பட்டு போகிற வாழ்க்கை. අමතක කරනු ලබන ජීවිතයක්. ஹல்லேலூயா. හලෙලුයා. நம்ம எத்தனை வருஷத்துக்கு ஒருவரை மனசுல வச்சிட்டு இருக்க முடியும்? අවුරුදු කීයකට එක්කෙනෙක්ව මනසේ තබාගෙන ඉන්න පුළුවන්ද? ஆமெனா? ආමෙන්. கொஞ்ச காலத்துக்கு துக்கப்படுறது, நான் ஆரம்பத்துல சொன்ன போல துக்கப்படுவோம். ටික කාලයකට අපි දුක් වෙනවා. நம்மளே அது சகஜமா பழகி போயிரும். அது අපිට සාමාන්‍ය එක පුරුදු වෙනවා. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ආමෙන්. எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படிதான், හැමදෙනාමගේ ජීවිතේ එහෙම තමයි. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. ස්ථිර නැති ජීවිතයක්. இந்த வாழ்க்கையை நாங்கள் மிகவும் கடக்கிறதுக்கு மிகவும் கவனமா கடக்க வேண்டும். අපි ඒ ජීවිතය ගමන් කරන පරිස්සමින් ගමන් කරන්න ඕනේ. ஒன்றும் நிரந்தரம் இல்லை. කිසිම දෙයක් ස්ථිර So, නැහැ. ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போகிறதும் இல்லை. කිසිම දෙයක් ගෙනාවෙත් නැහැ, ගෙනියන්නෙත් නැහැ කියලා කියනවා. அருமையானவர்களே, ප්‍රේමණීය දරුවනේ. இதுக்கு முன்னுக்கு எவ்வளவு ஊழியர்கள் இருந்திருப்பாங்க. මීට කලින් කොච්චර සේවකයන් ඉඳලා තියෙනවද? சில சபைகள்ல பல ஊழியர்கள் இருந்திருப்பாங்க. සමහර සභාවන් වල ගොඩක් සේවකයන් ඉඳලා තියෙනවා. அவங்க இருக்கும் வரைக்கும் அவங்க சபையை நடத்திட்டு இருப்பாங்க. ඔවුන් ඉන්නකම් සභාව මඟ පෙන්වනවා. அவங்களோட எல்லா ஜனங்களும் நல்லா ஒட்டிட்டு இருப்பாங்க. හැම ජනතාවම ඔව් කෙරේ ඉන්නවා. அவர் கடந்து போன உடனே, ඔහු ගියාට පසුව, அவர் மறிச்ச உடனே ඔහු මැරුණට පසුව கொஞ்சம் பேர் கவலைப்படுவாங்க. கொஞ்ச நாளைக்கு ටික දෙනෙක් දුක් වෙනවා. ටික எல்லோரும் කාලයකට சில நேரத்துல கவலைப்படுவாங்க, ඔක්කොම දුක් වෙනවා සමහර විට. கொஞ்ச நாளைக்கு கவலைப்படுவாங்க. ටික දවසකට දුක් වෙනවා. இன்னும் ஒரு ஊழியக்காரன் வருவாரு, තව සේවකයෙක් එනවා. மறுபடியும் அவங்களோட அந்த ஜனங்கள் அவரோட பழக ஆரம்பிப்பாங்க. ඔහු සමග ජනතාව පුරුදු වෙනවා. கொஞ்ச நாள் கழிந்து ටික කාලයකට පසුව அவர் கடந்து இருந்தவரை மறந்துடுவாங்க. හිටිය එකෙනාව අමතක වෙනවා. அவரு இப்படியோ கடந்து போயிட்டே இருப்பாங்க. මෙහෙම පහු කරලා යමින් සිටිනවා. என்னுடைய வாழ்க்கையிலே මගේ ජීවිතේ நான் மிகவும் எனக்கு ஒரு பிடித்த ஒருவர் இருக்கிறாரு. මට ගොඩක් කැමති කෙනෙක් ඉන්නවා. எல்லாரும் ஏராளமான இருக்கிறாங்க. ගොඩක් අය ඉන්නවා. ஊழியர்கள் மட்டத்துல நான் சொல்றேன். සේවකයන් ලෙස මම කියනවා. பாஸ்டர் சந்திரசேகர் பாஸ்டர், චන්ද්‍රසේකරන් පාස්ටර්. நான் அவர் வீட்டுக்கெல்லாம் போய் இருந்து தங்கி சாப்பிட்டு எல்லாம் வந்திருக்கிறேன். ඔහුගේ නිවසේ ගිහිල්ලා ඉඳලා කාලා බීලා ඇවිල්ලා තිබෙනවා. திடீர்னு அவர் மரணம் வந்த உடனே ඔහුගේ මරණය ආවට எனக்கு පසුව எனக்கு ஒரு மிகவும் ஒரு வேதனையா இருந்தது. ලොකු දුකක් ඇති වුණා. அதை காட்டிக்கொள்ள இல்லை பெருசா, ඒකට පෙන්වුවේ නෑ ලොකුවට. ஆனா என்ற இருதயத்துல மிகவும் ஒரு கவலையா இருந்தது. මගේ හදවතේ ලොකු දුකක් ඇති වුණා. அவரு எவ்வளவு நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு ஊழியக்காரர், நல்ல ஒரு பாடகர் அப்படி. ඔහු කොච්චර හොඳ සේවකයෙක්ද, ගීතිකා ගායනා කරන්නෙක්ද කියලා. ஆனா அது இப்ப பாருங்க, காலம் கடந்து போயிட்டுது. කාලය පහු වුණා. இப்ப பெருசா ஞாபகத்துக்கு கூட வர்றது இல்லை. ලොකුවට මතකයට එන්නේ නැහැ. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. මේක තමයි මනුස්සයාගේ ජීවිතය. எனக்கு அருமையானவர்கள், ප්‍රේමණීය நம்ம දරුවනේ. ஒவ்வொருவருடைய வாழ்க்கை இப்படிப்பட்டது தான். අපි එක් එක්කිනාගේ ජීවිත මෙහෙම තමයි. வேதம் சொல்லுது, நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, දේ වචනයකින් අපි මොකුත් ගෙනාවෙත් නැහැ, ஒன்று கொண்டு போகிறோம். මොකුත් ගෙනියන්නෙත් නැහැ කියලා. அப்படிப்பட்ட ஒரு மனுஷ வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. මේ ආකාර මනුස්ස ජීවිතයක් තමයි தேவன் මේ நமக்கு ජීවිතය. கொடுத்திருக்கிற இந்த குறிப்பிட்ட காலத்தை දෙවියන් වහන්සේ දුන්නා වූ මේ කාලය நாங்க எந்த விதத்துல பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம்? අපි කොයි විදිහටද ප්‍රයෝජනවත් කරගන්නේ? ஆமென் சொல்லுங்க. ආමෙන්. தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை, நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார். අපිට ස්වාමීන් වහන්සේ හොඳ ස්ථිර ජීවිතයක් තබලා තිබෙනවා. அந்த இடத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டும். ඒ ස්ථානෙට අපි සූදානම් කරගන්න ඕනේ. ஹalleluya. හalleluya. உலகத்திலே මේ ලෝකේ எல்லாம் எல்லாவற்றையும் இருக்கிற ஒரு மனுஷனுடைய மனப்பக்குவத்தை இங்க வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. හැමදේම තිබෙන මිනිස්සෙගේ මනස දේ වචනේ පෙන්වා දෙනවා. இந்த உலகத்திலே இந்த 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 வெளிப்பாடு இல்லாத ஒரு மனுஷனுடைய நிலையை இங்க வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது.
මේ හෙළදරාවක් නැති මිනිස්සෙගේ ජීවිතය පෙන්වා දෙනවා இந்த இந்த දේවචනය. வெளிப்பாடு இந்த இந்த நம்ம பேசிக்கொண்டு இருக்கிற விஷயம் வெளிப்படாத ஒரு மனுஷனை குறித்து இங்க வேதம் நமக்கு මේ காண்பிக்குது. කතා කරන හෙළදරව නැති මිනිස්සෙගේ ජීවිතය අපි இந்த බලනවා. உலகம் தான் எல்லாம் என்று நினைக்கிற ஒரு மனுஷனை குறித்து பேசப்படுகிறது. මේ ලෝකේ තමයි හැමදේම කියන මිනිස්සෙගේ ගැන අපි அது කතා කරනවා. ஓமையாக ஆண்டவர் இங்கே விளக்கி காண்பிக்கிறார். ඒක උපමාවක් ලෙස ස්වාමීන් වහන්සේ පැහැදිලි லூக்கா කරනවා. சுவிசேஷத்திலே நாங்கள் வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷத்திலே ලූක් සුභාරංචි අපි කියවන විට 12ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமானா 12 වෙනි වගන්ති අපි අරගත්තොත් நாங்க கிட்டத்தட்ட ஒரு 16ல இருந்து நாங்கள் வாசித்து நாங்கள் கொஞ்சம் வாசித்து அப்புறம் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். 16வது வசனத்திலிருந்து 12 මක් නිසාද මිනිස්සෙකුට කොපමණ දේපල තිබුණත් ඔහුගේ ජීවිතය එහි පිහිටා නැතයි ඔහුට කීසේක. උන්වහන්සේ ඔහුන්ට උපමාවක් කියසේක. එක් වස්තුකාරයෙකුයි බිමෙහි බොහෝ භෝග හටගත්තේය. එවිට ඔහු තමාගේ සිත තුළ කල්පනා කරනුයේ කුමක් කරමුද? මාගේ භෝග රැස්කර තබන්නට ඉඩ නැත. මම මෙසේ කරමි. මාගේ ගබඩා කඩා දමා වඩා ලොකු ඒවා ගොඩනගා ඒ මාගේ සියලු ධාන්‍යාගාරද බඩුද රැස් කර තබා ප්‍රාණය නුඹට බොහෝ අවුරුදු ගණනකට හොඳ වූ බොහෝ දේ රැස් කර තිබේ. පසුවගෙන කාබි ප්‍රීතියෙන් සිටපන්නයි මාගේ ප්‍රාණයට කියමී කීවේය. නමුත් දෙවියන් වහන්සේ ඔහුට කතා කොට අඥානය අද රාත්‍රියේ නුඹේ ප්‍රාණය නුඹෙන් අය කරනු ලැබේ. එවිට නුඹ සූදානම් කරගත් දේ කාට වන්නේදයි කීසේක. ஆமென். ආමෙන්. தமிழ்ல நாங்கள் வாசிக்கும் போது திவ்யன் வாசி දෙවියන් වහන්සේ කෙරෙහි පොහොසත් නොවී තමන්ට වස්තු රැස් කරගන්න අය එපා කරයි කීසේක. ஆமென். 16வது வசனத்தை நாங்கள் தமிழ்ல வாசிக்கிறோம். அப்பொழுது பாருங்க, நல்ல ஒரு அருமையான ஒரு ஓமை. அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன்? நல்ல ஒரு விளைச்சல், நல்ல ஒரு வருமானம் வந்திருக்கிறது. அந்த விளைச்சலை நான் என்ன செய்வேன்? அவர் சொல்றாரு, இந்த தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைக்க எனக்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன். நான் களஞ்சியங்களை, என்னுடைய கூடாரங்கள் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு பாருங்க, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைத்து பாருங்க, தனக்குள்ளே சிரித்து சொல்லிக் கொண்டான். 20ஆம் வசனம் சொல்லுது, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். கவனிக்கிறீங்களா எனக்கு அருமையானவர்களே? அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அருமையான ஆண்டவருடைய இந்த உவமையை நாம் வாசித்தோம். දෙවියන්වහන්සේගේ මේ වැදගත් උපමාව අපි இந்த வார்த்தை, இந்த உவமையை நாங்கள் வாசிக்கும் போது අපි මේක කියවද්දී தேவன் மிகவும் தெளிவாக இந்த காரியங்களை சொல்றார். ස්වාමීන් වහන්සේ පැහැදිලිව මේ කාරණාවන් இந்த කියනවා. பூமியிலே நமக்கு இருக்கிறவைகள் எப்படிப்பட்டவைகள், මේ පොළවේ අපිට තිබෙන දේ කොයි ආකාරද அது කියලා. எந்த அளவுக்கு நமக்கு உதவக்கூடியவைகள், කොයි තරමටද ඒක අපට උදව් වෙන්නේ කියලා. எந்த அளவுக்கு நம்மளோட அவைகள் இருக்கக்கூடியவைகள். කොයි තරමට අපේ අපේ සමගියව තිබෙනවද කියලා. அருமையானவர்களே, ප්‍රේමණීය இதுல දරුවනේ. நாங்கள் பார்க்கிற ஒரே ஒரு முக்கியமான விஷயம், අපි මේ තුල බලන්නා වූ ඉතා இந்த වැදගත් விஷயத்தை කාරණාවක්. உவமையாக ஆண்டவர் கடிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? මේ කාරණාව උපමාවක් ලෙස කතා කරන්න හේතුව මොකක්ද? கடிந்து கொள்ள ஆண்டவர் அதை கடுமையாக அதை பேசுறதுக்கு காரணம்,
ස්වාමින් වහන්සේ அவவாதி අවවාද කරන්න හේතුව இந்த விஷயத்துல அவனுடைய மனசை நாங்க பார்க்கிறோம், මේ කාණද ඔහුගේ මනස අපි அவனுடைய දකිනවා. சிந்தனைகளை பார்க்கிறோம், ඔහුගේ සිතුවිල්ල அவனுடைய දකිනවා. எண்ணங்களை பார்க்கிறோம். ඔහුගේ ගතිගුණාංග දකිනවා. அவனுடைய எண்ணங்கள் முற்று முழுதுமாக ඔහුගේ සිතුවිල්ල සහ இந்த මුලින්ම பூமிக்குரிய வாழ்க்கையிலே தான், வாழ்க்கையை மட்டுமே மனது கொண்டதாக இருக்கிறது. මේ භූමික ජීවිතයේ පමණක්ම මනසේ තබාගෙන තිබෙනවා. அவன் நினைக்கிற இதெல்லாம் தான் இந்த வாழ்க்கை என்று மாறி பேசிக்கொண்டு இருக்கிறான். ඔහු මේක තමයි මගේ ජීවිතය කියන එක කතා කරනවා. அதனால ஆண்டவர் அதை அப்படிப்பட்ட ஒரு மனசுள்ள ஒரு மனுஷனை ஓமையாக கடிந்து கொள்ளுகிறதை பேசுகிறதை பார்க்கிறோம். උපමාවක් ලෙස උන්වහන්සේ මේ මනුස්සයා ගැන இன்றைக்கு කතා நீங்களும் කරනවා. நானும் இந்த உலகம் முழுதும் இருக்கிற தேவ பிள்ளைகள் අද ඔබත් මමත් මේ ලෝකේ පුරා දේව දරුවන් நம்முடைய மனசு எப்படிப்பட்டதாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த ஓமையில ஆண்டவர் நமக்கு காண்பித்தார். අපේ මනස කොහොමද තබා ගන්න ඕනි කියන තමයි මේ උපමාවෙන් කතා කරන්නේ. அவ எல்லாம் வேணான்ற ஒரு அர்த்தத்துல பேசல, මේ සියල්ල එපා කියන එක අර්ථය තුල அதை කතා කරන්නේ. ஆசீர்வதிக்கிறதும் கர்த்தர் தான். ඒවා ආශිර්වාද කරන්නේ வேதம் ස්වාමීන් சொல்லுது, වහන්සේ. கையும் பிரயாசங்களே நான் ஆசீர்வதிப்பேன் என்று தான் ஆண்டவர் சொல்றாரு. දේ වචන කරනවා නුඹේ දහතේ ඵල ආශිර්වාද ஆனா කරනවා அது කියලා. உனக்கு ஜீவனுக்குரியவைகள் அல்ல என்பதை சத்தியத்தை இங்க நமக்கு ஆண்டவர் காண்பித்து නමුත් கொடுக்கிறார். ඒක ජීවනයේ කාරණා නොවේ කියලා அது සත්‍යතාවය ஆத்துமா තුලින් කියනවා. மீட்புக்குரியவைகள் அல்ல என்பதை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். ඒක ආත්මික ගැලවීමට හේතුවක් නෙවෙයි அது කියන එක කතා பூமிக்குரிய කරනවා. வாழ்க்கைக்குரிய காரியத்துக்காக ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாலும் අපි මේ භූමික ජීවිතයේ දෙවියන් වහන්සේව ආශිර්වාද කරත් நம்ம எப்பொழுதும் நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் හැම විටම අපේ විශ්වාසයත් ඇදහිල්ලත් நம்முடைய தேவன் மேல, தேவனுடைய வார்த்தை மேல, சத்தியத்தின் மேல நம்ம சாய்ந்திருக்க வேண்டும். අපේ දෙවියන් වහන්සේ කෙරෙහි සත්‍යතාවයේ කෙරෙහි වචනයේ කෙරෙහි இந்த තිබෙන්නට ඕනේ. பூமிக்குரிய வாழ்க்கை தற்காலிகமானவைகள். මේ භූමික ජීවිතය நான் తాවකාලිකයි. சீக்கிரமா கடந்து போகிறேன். මම ඉක්මනින් යන්නම්. எனக்கு அருமையானவர்களே, මා ප්‍රේමණීය දරුවෙනි, இங்க வேதம் சொல்லுது, මේ දේ වචනේ කියනවා இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் வாசித்துட்டு கடந்து போவோம், எங்களுக்கு நேரம் குறுகினதா இருக்கிறபடினாலே කාලයකට නිසා තව වචනයක් අපි කියවලා යමු. பிரசங்கி புஸ்தகத்திலிருந்து 9வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். பிரசங்கி புஸ்தகத்திலிருந்து 9வது அதிகாரம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் 5வது வசனத்தை. வாசிக்கலாம், தமிழ்ல அந்த பரவாயில்ல. 5ஆம் வசனம் பாருங்க. இந்த வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 9வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்கள். தாங்கள் இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. பேர் முதலாக சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோமா? ආමෙන්. என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? මොනවාද කියන්නට යන්නේ? அவர்களுடைய பேரே மறந்து போயிடுவாங்களாம். ඔවුන්ගේ නමම අමතක වෙනවා කියලා කියනවා. கவனிச்சீங்களா? අහුම්කම් ආමෙන්. දෙනවද? என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? මොනවාද කියන්නේ? அவங்களுக்கு இங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரு. ඔවුන්ට කිසිම දෙයක් அது මෙහි නැහැ மட்டும் කියලා. இல்ல, அவங்களோட එපමණක් பேரே கொஞ்ச நாள்ல மறந்து போயிடுவாங்களாம். ඔවුන්ගේ නමම ටික කාලෙකින් අමතක වෙනවා. ஆமென். ආමෙන්. எத்தனை பேரு பரம்பரையா இந்த பேர்களை மனசுல வச்சுட்டு இருக்கு. කී දෙනෙක් පරම්පරාවෙන් පරම්පරාවට නම් මතක තියාගෙන கொஞ்ச තියෙනවා. நாளே தான் பேசிட்டு இருப்பாங்க. ටික කාලයක් තමයි කතා කරන්නේ. வீட்டுல கொஞ்ச நாளே தான் பேசிட்டு இருப்பாங்க. නිවසේ ටික කාලයක් තමයි කතා කරන්නේ. சொந்தங்களை குறித்து கொஞ்ச நாள்ல தான் பேசுவாங்க. නෑදෑන් ගැන ටික කාලයක් කතා நம்மளை விட்டு කරනවා. போனவங்களை குறித்து கொஞ்ச நாள் தான் பேசுவாங்க. අපි අතරලා යන අය ගැන ටික කාලයක් කතා කරනවා. கொஞ்ச நாளையோட அவங்களோட பேரே வீட்டுல வராது. ටික කාලයකට පස්සේ ඔවුන්ගේ නමම අපේ නිවසේ නැහැ. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන්. ஹல்லேலூயா. හලෙලූයා. அத நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன். පටන්ගෙන් මේදී ඒක තමයි කිව්වේ. மறக்கப்படாத ஒரு நாமம், අමතක නොකරන්නා වූ නාමයක්. அதுதான் இயேசுவின் நாமம். ඒක තමයි යේසුස් වහන්සේගේ இன்றைக்கு නාමය. பேசி 2000 வருஷமாக மனிதருடைய உள்ளத்தில் இருக்கிற நாமம். අවුරුදු 2000ක් තුල මිනිස්යාගේ හදවතේ තියෙන නාමය. அதுல ஒரு சத்தியத்தை நாங்க பார்க்கிறோம். ඒක සත්‍යතාවයක් අපි දකිනවා. அந்த நாமம் இன்றைக்கு பேசப்படுகிறதுன்னு சொன்னால் අදටත් ඒ නාමය කතා කරන அந்த ලබනවා நாமம் කියනවා. எவ்வளவு விசேஷித்த நாமமா இருக்கு. ඒ නාමය කොච්චර විශේෂිතද? அந்த நாமத்தை ஏன் தேவன் உயர்த்தி இருக்கிறார் என்பதை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள முடியும். ඒ නාමය ඇයි ස්වාමීන් වහන්සේ ඔසවල තබන්නේ කියලා අපි තේරුම් ගන්න ඕනේ. ஆனா எல்லா நாமங்களும் இல்லாம ஒரு நாளைக்கு மறக்கப்பட்டு போயிடும். නමුත් හැම නාමයක්ම නැතුව எல்லா நாமங்கள் எல்லோருமே எல்லாரையும் மறந்து போயிடுவோம். හැමෝම අමතක කරනු ලබනවා. ஹல்லேலூயா. හලෙලූයා. கருமையானவர்களே, ප්‍රේමණීය දරුවනේ. அப்படிப்பட்ட ஒரு மனித வாழ்க்கை நமக்கு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். එවැනි මානසික ජීවිතයක් අපි මේ පොළවේ ජීවත් වෙන්නේ. மிகவும் நாங்க
எச்சரிக்கையாக கவனமாக நாங்கள் வாழ வேண்டும். ගොඩක් අපි පරිස්සමින් ජීවත් වෙන්න ඕනේ. இந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரு 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 விசேஷமான ஒரு தருணத்துக்காக. මේ ජීවිතය අපිට දීලා තිබෙන ස්වාමීන් වහන්සේ විශේෂිත කාලයක් සඳහා சபையை கொடுத்திருக்கிறாரு, සභාවක් දීලා තිබෙනවා. உங்களுக்கு நீ ஊழியர்களை போதகர்களை கொடுத்திருக்கிறாங்க. ඔබ වෙනුවෙන් සේවකයන් දීලා තිබෙනවා. உலகம் முழுதும் சபைகள் ஸ்தாபித்துக் கொண்டிருக்கின்றன. ලෝකයේ මුළුමනින්ම සභාවන් නැගිටුමින් ஊழியர்கள் தேவன் ஊழியர்களை எழுப்பிக் ஊழியக்காரிகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். දේව සේවකයන් සේවිකාවන් නැගිටුමින් සිටිනවා. ஏன்னா இந்த ஜனங்கள் மக்களை வழி நடத்தும்படியாக, මොකද ජනතාව මඟ පෙන්වීම ஒரு සඳහා நோக்கத்துக்கு வழி நடத்தும்படியாக ඒක காரணம். කාරණාවකට මඟ පෙන්වීම සඳහා. அதனால எனக்கு அருமையானவர்களே, ඒ නිසා ප්‍රේමණීය அந்த දරුවනි, நோக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ඒ කාරණාව අපි ලබා அந்த ගනිමු. நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்வோம். ඒ කාරණාව අපි දැනගනිමු. நம்முடைய மனசு, நம்முடைய சிந்தனைகள், நினைவு, யோசனைகள், எண்ணங்கள் யாவையும் நாங்கள் எப்பொழுதுமே நம்முடைய அந்த நோக்கத்துக்கு செலவழிப்போம். අපේ මනස ඒ කාරණාව උදෙසා අපේ සිතුවිලි සියල්ල අපි உலகத்துல யோபுவை போல நம்ம ஒரு நிமிஷம் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ලෝකේ යෝබ් වගේ අපි ටිකක් කල්පනා කරන්න ඕනේ. யோபுடைய வாழ்க்கையில இழந்து போனவைகளை குறித்து அந்த இடத்துல அவன் யோசிக்காம, இனி நமக்கு அவனுடைய வாழ்க்கையில இனி ஒரு இடத்துக்கு நாங்க போவோம் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ள அவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். යෝබ් තමාගේ ජීවිතේ නැති වුණු දේ ගැන නොසිතා මම තැනකට යනවා කියන එක කල්පනා කරා. எனக்கு ஒரு இடம் இருக்கு என்பதை அவன் நம்புறான். මට ඒක ස්ථානයක් තියෙනවා කියලා විශ්වාස කරනවා. ஹல்லேலூயா. හalleluya. இன்றைக்கு நீங்களும் நானும் අද ඔබත් මමත් இந்த ராபோஜன பந்தியிலே මේ රාත්‍රී භෝජන සංග්‍රහයේදී ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி අපි එක් මිනිත්තුවක් අධ්‍යයස් වසමු. நம்ம ஒரு விஷயம் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். අපි ටිකක් යාඥා இன்னைக்கு කරගනිමු. தேவன் நம்மளை குடும்பமா அழைச்சிருக்கிறார். අද අප පවුලක් ලෙස කැඳවලා තිබෙනවා. நம்ம கணவன் மனைவி பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අපි ස්වාම පුරුෂයා බිරිඳ දරුවන් ලෙස ජීවත් වෙනවා. ஆனா இதுக்கும் நிரந்தரம் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். නමුත් මේකත් ස්ථිර නැහැ කියන අපි තේරුම් ගන්න இந்த ඕනේ. பூமிக்குரிய வாழ்க்கையிலே මේ භූමික ජීවිතේ இந்த உலகத்தை மட்டும் நம்ம கண்ணோக்கி ஓடாம, මේ ලෝකයේ කෙරේ පමණක් දුවන්නේ නැතුව நம்மளுக்கு ஒரு தேவன் நம்மளை அனுப்பி இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். අපිව දෙවියන් වහන්සේ එවලා තිබෙනවා කියලා සිතුවිල්ලත් එක්ක අපි மறுபடி ජීවත් நாங்கள் වෙමු. போகணும் என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும். යලිත් අපි යන්නට ඕනේ කියන සිතුවිල්ලක ජීවත් වෙමු. அந்த எண்ணத்தை நாங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக இன்றைக்கு பதிந்து கொள்வோம். ඒ සිතුවිල්ල අපේ හදවතේ ගැඹුරු තැන්මනේ අපි තබා ගනිමු சொல்லி ஜெபம் பண்ணுவோம். කියලා යාඥා කරමු. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி தகப்பனே. அன்பும் இரக்கமும் மாறாத எங்கள் தயவுள்ள கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம்.